இன்னைக்கு நம்ம கிளாஸ் 9 என்சிஆர்டி ஃபிசிக்ஸில் சாப்டர் 9 கிராவிடேஷன் பார்க்கலாம். அதில் ஃப்ரீ ஃபால் இது பார்க்கலாம். ஆல்ரெடி 9.1 9.2 9.3 இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அது பார்க்கலன்னா அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க. ஃப்ரீ ஃபால் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இருந்து கீழே விழுகுது அப்படின்னா ஏர்த் ஒரு ஃபோர்ஸை மூன் மேலேயோ இல்லைன்னா ஏர்த்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் மேலேயோ எக்ஸர்ட் பண்ணும். அதே மாதிரி தான் ஆப்பிள் மரத்துல இருந்து ஆப்பிள் கீழே விழுகுது அப்படின்னா ஒன்ஸ் அது அந்த மரத்துல இருந்து டிட்டாச் ஆகி அது கீழே விழுகும்போது அது கீழே விழுகிறதுக்கான அந்த காரணம் என்ன அப்படின்னாக்கா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் லாஸ்ட் வீடியோலயே. இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸால தான் ஆப்பிள் அந்த மரத்துல இருந்து கீழே விழுகுது. ஏர்த் அந்த ஆப்பிள் மேல கொடுக்குற அந்த ஃபோர்ஸ் தான் இதுக்கான காரணம். அந்த ஃபோர்ஸ் தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அந்த ஆப்பிள் ஆக்ஸலரேட் ஆகுறதால அந்த ஆக்ஸலரேட் ஆகுதுல அதுதான் கிராவிடேஷனல் ஆக்ஸலரேஷன். ஆப்பிள் அந்த டிட்டாச் ஆகி கீழே விழுகும்போது அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை நம்ம மேலே தூக்கி போடுறோம் அப்படின்னாக்கா அந்த ஆப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலர் ஹைட்டை ரீச் பண்ண உடனே ஒரு பர்டிகுலர் ஹைட்டை ரீச் பண்ணுது. அதுக்கப்புறமா அந்த சர்டன் ஹைட்டை ரீச் பண்ணதுக்கப்புறமா அது மேலேருந்து மறுபடியும் கீழே தான் விழுகும். அப்போ அந்த ஸ்பீடு கம்மியாகி கம்மியாகி அது கீழே விழுகும். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் ஒரு மேக்ஸிமம் ஹைட்டை அட்டன் பண்ணிட்டு லைக் அது கீழே வருதுல அதுக்கான ரீசன் என்னன்னா ஏர்த் அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. இதுதான் ஃப்ரீ ஃபால். whenever object fall towards the earth under this gravitational force alone. அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் என்னது gravitational force. we say the objects are in free fall. இதை தான் நம்ம free fall அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இஸ் தேர் சேஞ்ச் இன் த வெலாசிட்டி ஆஃப் ஃபாலிங் ஆப்ஜெக்ட். இப்போ அந்த அந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு சர்டன் ஹைட்டை ரீச் பண்ணுது. அதுக்கப்புறம் அது கீழே விழுகும்போது அந்த ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்ட்ல வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஆப்ஜெக்ட் மேலே இருந்து கீழே விழுகும்போது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட் மேலே இருந்து கீழே விழுகும்போது ஒரு ஸ்ட்ரைட் லைன் மோஷன்ல தான் கீழே விழுகும். ஏன்னா அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அங்கே ஆக்ட் ஆகுறதுனால கிராவிடேஷனல் ஆக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட் அதோட மாஸ் மோரா இருக்குதோ இல்லைன்னா லெஸ்ஸா இருக்குதோ வாட் எவர் இட் இஸ் அது மேலே இருந்து அது கீழே விழுகும்போது அதோட அந்த ஆக்ஸலரேஷன் சேமா தான் இருக்கும். பட் அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். இதை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா ஜி அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. த யூனிட் ஆஃப் ஜி இஸ் சேம் அஸ் தி ஆக்ஸலரேஷன். இதுவும் ஆக்ஸலரேஷன் மாதிரி சேமாக தான் இருக்கிறதுனால அதோட யூனிட் தான் இருக்கும் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ இந்த ஃப்ரீ ஃபாலோட இந்த டெரிவேஷன் பார்க்கலாம். செகண்ட் லா ஆஃப் மோஷனில் நமக்கு ஃபோர்ஸோட இது என்னன்னு தெரியும்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். இப்போ இதில் எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ இது எர்த்துன்னு வச்சுக்கலாம். இது எர்த் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை மேலே தூக்கி போடுறோம். அப்போ அது மேலே இருந்து கீழே விழுகுது. எர்த்தை நோக்கி கீழே விழுகுது. அப்போ அந்த இது ஆக்ஸலரேஷன். ஆக்ஸலரேஷனை நம்ம ஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது கீழே விழுகிற அது ஏன் அப்படின்னா அந்த எர்த்தை நோக்கி தானே விழுது. ஏன் அப்படின்னாக்கா டியூ டு இட்ஸ் கிராவிட்டினால தான் கீழே விழுகுது. இப்போ அதுதான் நம்ம எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி. இந்த ஆக்ஸலரேஷனை நம்ம டினோட்டட் பை நம்ம ஜி அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோம். நம்ம லாஸ்ட்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ அதை நம்ம ஜின்னு வச்சுக்கிறோம். அப்போ இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு பை யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். பை யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணுற அந்த ஃபோர்ஸ். அப்போ எஃப் ஈக்குவல் டு ஜி எம் கேபிட்டல் எம் இன்ட்டு ஸ்மால் எம் பை டி ஸ்கொயர். டினா டிஸ்டன்ஸு. இது ஜிங்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டு.
இதில் வந்து கேபிட்டல் G அப்படிங்கிறது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டு. இந்த கேபிட்டல் Mங்கிறது வந்து மாஸ் ஆஃப் எர்த். கேபிட்டல் M வந்து மாஸ் ஆஃப் தி எர்த். இந்த M வந்து மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். நம்ம ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போடுறோம்ல, அதோட மாஸ் தான் வந்து இந்த ஸ்மால் M. இது வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டு. இந்த Dங்கிறது டிஸ்டன்ஸு. ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 இதில் வந்து mg ஈக்குவல் டு gm இன்ட்டு m பை d ஸ்கொயரு. இப்போ இந்த எம்மும் இந்த எம்மும் கேன்சல் ஆயிரும். அப்போ g ஈக்குவல் டு ஸ்மால் g ஈக்குவல் டு g கேபிட்டல் G m பை d ஸ்கொயர். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை வச்சு தான் நம்ம லாஸ்ட்டில் நம்ம நியூமரிக்கல் சம்ஸ்லாம் நம்ம இப்படி தான் நம்ம இதை வச்சு தான் நம்ம வந்து போடுவோம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் ஆப்ஜெக்ட். ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் ஆப்ஜெக்ட். due to gravity on object. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எர்த்தோட சர்ஃபேஸில் இருந்து கீழே விழுகுது அப்படின்னா, அப்போ let us consider the object. Let us consider the object falls from surface of the earth. mg equal to gm m by r square. இந்த இதில் அப்ளை பண்ணுறோம். mg gm m by r square. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து எர்த்துன்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து எர்த்தோட சர்ஃபேஸ். இது வந்து எர்த்தோட சர்ஃபேஸ். இப்போ இதிலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கீழே விழுகுது. இது வந்து டிஸ்டன்ஸு. இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்கன்னா, இது வந்து ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எதுக்கு ஈக்குவல்னா, எர்த்தோட ரேடியஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. எர்த்தோட ரேடியஸ்க்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு எர்த்துன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எர்த்தோட சர்ஃபேஸ். இப்போ இதுலேருந்து ஆப்ஜெக்ட் வந்து மேலேருந்து கீழே விழுகும்போது இதை வந்து நம்ம டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம வந்து ஆர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இது வந்து இந்த மேலேருந்து இந்த கீழே விழுகுதுல, அப்போ இது வந்து இந்த டிஸ்டன்ஸுங்கிறது வந்து எர்த்தோட ரேடியஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த டி ஸ்கொயரை நம்ம ஆர் ஸ்கொயர், அதாவது எர்த்தோட ரேடியஸ். எம்மும் கேன்சல். ஜி ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி எம் பை ஆர் ஸ்கொயர். இதில் ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி எர்த். ரேடியஸ் ஆஃப் த எர்த். R is inversely proportional to 1 by R, G. G is G, small g. See, G is inversely proportional to 1 by R squared. இதில் வந்து ரேடியஸ் வந்து ஆக்ஸலரேஷன். ரேடியஸ் வந்து ஆக்ஸலரேஷன். அந்த கிராவிட்டி இதில் வந்து ரேடியஸோட ஸ்கொயர், அதாவது ரேடியஸோட ஸ்கொயர் வந்து கம்மியாக இருந்துச்சு, அதாவது டிக்ரீஸாக இருந்ததுன்னா கிராவிட்டியோட ஆக்ஸலரேஷன், கிராவிடேஷனல் ஆக்ஸலரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். கிராவிடேஷனல் ஆக்ஸலரேஷன் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். ஆக்ஸலரேஷன் இன்க்ரீஸாக இருக்கும். அதே மாதிரி அந்த ரேடியஸோட ஸ்கொயர் வந்து இன்க்ரீஸாக இருந்ததுன்னா கிராவிடேஷனலோட ஆக்ஸலரேஷன் வந்து டிக்ரீஸாக இருக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஜி இஸ் கான்ஸ்டன்ட்.
அதாவது g is inversely proportional to 1/r². இதில் வந்து r² வந்து டிக்ரீஸாக இருந்ததுன்னா கிராவிடேஷனல் ஆக்ஸலரேஷன் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். அதே மாதிரி கிராவிடேஷனல் ஆக்ஸலரேஷன் வந்து டிக்ரீஸாக இருந்தால் இந்த r² வந்து இன்க்ரீஸாக இருக்கும். இப்போ எர்த்துங்கிறது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்பியர் வந்து கிடையாது. எர்த் இஸ் நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்பியர். அதனால் இப்போ போல் டு ஈக்குவேட்டர், இப்போ போல் டு ஈக்குவேட்டர், எர்த்துங்கிறது பர்ஃபெக்டான ஸ்பியர் கிடையாது. அதே மாதிரி போலில் வந்து ரேடியஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா ஈக்குவேட்டரில் வந்து அதிகமாக இருக்கும். போலில் வந்து ரேடியஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா ஈக்குவேட்டரில் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ரேடியஸ் வந்து இப்போ இந்த போலில் வந்து ரேடியஸ் வந்து இன்க்ரீஸாக இருந்ததுன்னா அந்த ஈக்குவேட்டரோட அந்த கிராவிடேஷனல் ஆக்ஸலரேஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோமா. போலில் வந்து ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஈக்குவேட்டரில் வந்து அதிகமாக இருக்கும். அப்படின்னா கிராவிடேஷனல் ஆக்ஸலரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஈக்குவேட்டரில் வந்து ரேடியஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா கிராவிடேஷனல் ஆக்ஸலரேஷன் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது இது வந்து போலில் வந்து கிராவிடேஷனல் அந்த என்ன சொல்கிறது ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது ஈக்குவேட்டரில் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து கிராவிடேஷனல் ஆக்ஸலரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஈக்குவேட்டரில் வந்து ரேடியஸ் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னாக்கா கிராவிடேஷனல் ஆக்ஸலரேஷனும் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதில் ஜிங்கிறது வந்து கான்ஸ்டண்ட்டாக, ஆனால் இப்போ இதில் நம்ம வந்து இப்போ நியூமரிக்கல் சம்ஸ்லலாம் நம்ம வந்து இந்த போல் வந்து அதாவது இன்க்ரீஸாக இருக்குது, ஈக்குவேட்டர் டிக்ரீஸாக இருக்குது, அது மாதிரிலாம் நம்ம எடுக்க மாட்டோம். நம்ம வந்து இந்த ஜிங்கிற ஒரு இது வந்து வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஜிங்கிற வேல்யூவை நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் நம்ம எடுப்போம். இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். இது வந்து உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ the value of g இஸ் என்னென்னா, இந்த ஜியோட வேல்யூ என்னென்னா இட்ஸ் ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. g ஈக்குவல் டு என்ன எடுத்துருக்குறோம், gm by r². அதை தான் d². ஏன்னா ரேடியஸ் ஆஃப் த எர்த், அந்த ரேடியஸ் இதுவும் வந்து டிஸ்டன்ஸும் வந்து அதை நம்ம டிஸ்டன்ஸை தான் நம்ம ரேடியஸ் ஆஃப் த எர்த்து தானே நம்ம சொல்கிறோம். அதனால் d² பதிலாக நம்ம r² அப்படின்னு நம்ம எடுத்துருக்குறோம். இதில் வந்து கேபிட்டல் G நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். m வந்து கேபிட்டல் எம்ங்கிறது என்னது, எம்மோடைய அதாவது எர்த்தோடைய மாசு. இதில் ஸ்மால் எம்ங்கிறது ஆப்ஜெக்டோடைய மாசு. ஓகே, இப்போ கிராவிடேஷனல் அந்த கான்ஸ்டன்ட் ஜிக்கு வந்து நம்ம முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோன்னா 6.7 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். இது நம்ம வந்து முன்னாடியே நம்ம வந்து டெரிவேஷன் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ இனிமேல் நியூமரிக்கல் இதில் வந்து இது வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இது வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டு. நெக்ஸ்ட்டு பிக் எம், இதுனா மாஸ் ஆஃப் தி எர்த். கேபிட்டல் எம்னா மாஸ் ஆஃப் தி எர்த். எர்த்தோட மாஸ் என்னது தான் 6 × 10⁻24 kg. இது வந்து மாறாது. உங்களுக்கு இனிமேல் நியூமரிக்கல் அந்த சொல்யூஷனில் வந்து எம்மோட வேல்யூ வந்து நம்ம இதுதான் போடுவோம். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து டெரிவேஷனில் இது எப்படி வந்துச்சு நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் எர்த். எர்த்தோட ரேடியஸ் எவ்வளோ, 6.4 × 10⁻6 மீட்டர். அடுத்தது இப்போ இந்த இதில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். G ஈக்குவல் டு கேபிட்டல் G எவ்வளோ 6.7 × 10⁻11 இன்ட்டு m 6 கேபிட்டல் M 6 × 6 × 10⁻24 பை இது என்னது ரேடியஸ் ஸ்கொயர். அப்போ 6.4 × 10⁻6 மீட்டர்லாம் போட வேணாம், ஸ்கொயர்.
இப்போ இதை நம்ம டெரிவேஷன் இதை நம்ம வந்து டெரிவேட் பண்ணி வரும்போது இந்த ஜி அதாவது ஆக்ஸலரேஷனோட இது வந்து என்னென்னு வரும்னா 9.81 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு வரும். இது வந்து அவங்க அப்படியே இது கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே இன்ட்டு பண்ணி டிவைட் பண்ணால் ஸ்கொயர் பண்ணால் இது அப்படியே வரும்னு கொடுத்துருப்பாங்க. இதை நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நான் எப்படி வருதுன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ 6.7 இன்ட்டு 6 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். 6 7s are 42, 6 6 are 36, 40. அப்போ 40.2ன்னு வருதா? ஸோ இந்த 6ம் இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இது ரெண்டையும் நம்ம அது தனியாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 40.2 இன்ட்டு இதில் என்ன இருக்குது 10, இதில் -11, இதில் வந்து 24 பவரையும் ஸோ -11 + 24. இந்த ரெண்டையும் நம்ம வந்து ப்ளஸ்ஸோ இல்லை மைனஸோ அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை நம்ம பண்ண போகிறோம். அது எதுனா AM + n இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் படி தான் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம் இல்லைன்னா மைனஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 6.4 இதில் வந்து ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம வந்து ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ 6.4 இன்ட்டு 6.4, 4 4s are 16, 24, 25, 6 4s are 24, 2, 36, 37, 38, 9, 10, 40, 9, 6. இதில் வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது, 2 இதுங்கிறதுனால 40.96 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 6 2s are 12. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாமா? அப்போ 10 பவர் 12ன்னு இருக்கும். அடுத்த இதில் 40.2 இன்ட்டு இதில் வந்து 10 -11 + 24. இப்போ இதை வந்து நம்ம மேலே எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ இது வந்து +12, அப்போ மேலே வரும்போது -12ன்னு ஆயிரும். இப்போ 40.96. இப்போ இதை நம்ம வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 24 -11, 24 -11. இதை நம்ம வந்து இது ப்ளஸில் இருக்குது மைனஸில் இருக்குது. ஸோ 3 1, ஆனால் ப்ளஸ் சிம்பிளை நம்ம போடுவோம். இது 12 -12. ஓகே, இது வந்து இங்கே ரேடியஸ் வந்து இதில் வந்து மைனஸ் ரேடியஸ் ஆஃப் தி எர்த் வந்து 6.4 இன்ட்டு 10 பவர் -6. ஸோ இது வந்து -12. அப்போ மேலே போகும்போது +12 ஆயிரும். ரேடியஸ் ஆஃப் த எர்த் வந்து 10 பவர் -6. ஸோ -12ன்னு இங்கே வரும். இந்த -12 வந்து மேலே போகும்போது +12 ஆயிரும். ஸோ இதை நம்ம வந்து ப்ளஸ் தான் பண்ணணும். 5 25. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணோன்னா +25ன்னு வரும். 40.2 இன்ட்டு 10 பவர் 25 பை 40.96. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணால் தான் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். அப்போ 40.2 பை 40.96. இதில் வந்து நம்ம அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு 10/10ன்னு இது பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கேன்சல் ஆயிரும். இது வந்து இந்த 0 வந்து ஆட் ஆயிரும். அப்போ 4020 பை 4096. இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகே, இதை நம்ம டிவைட் பண்ணலாம். இந்த இதுலேயே நான் டிவைட் பண்ணுறேன். 4096 4020. ஓகே, இப்போ 4020. இந்த இதை இது பண்ணியாச்சா? இதில் வந்து 402ன்னு இருக்கும். இந்த இதுவும் கேன்சல். இந்த பாயிண்ட் மட்டும்தான் இதாகும். ஸோ 402. அப்போ 402ன்னு இருக்கும். நம்ம 0 பாயிண்ட் வச்சு இங்கே வந்து நம்ம 0 எடுத்துக்கிறோம். 0 நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 4096 0 பாயிண்ட் வைக்கிறோம். 0 9 சார் போடலாம்.
6 9s are 54, 81 86 8 36. அப்போ 3 6 8 6 4 9s are 9, இது 11 ஆயிரும், 10, இது 3 6 3 3 அடுத்து ஆல்ரெடி நம்ம வந்து 0 போட்டுக்கிறோம். அடுத்து 9 6 8ஆல் பண்ணோன்னா 6 8s are 48, 8 9s are 72, 76 32. அப்போ 3 2 7 6 6 8ஆலனா 6 8s are 48 8. Okay. இப்போ 2 இங்கே வந்து 9, 15 9 6 இது பண்ணால் 9, இங்கே வந்து 5, இதெல்லாம் 0 ஆயிரும். ஸோ இது 1. ஸோ 1s are பண்ணோன்னா 4 0 9 6. ஸோ இது மறுபடியும் இது பண்ணோன்னா 4 2 8 இது மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம 9.81 நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஜியோட வேல்யூ என்ன? 9.81. இங்கே நமக்கு வந்து 0.98144ன்னு வரும். நம்ம வந்து அந்த பாயிண்ட் இதெல்லாம் நம்ம தள்ளி இது பண்ணி வச்சோன்னா 9 இந்த 0 வந்து இதாயிரும், 9.81ன்னு நம்ம எடுத்துப்போம். அப்போ இந்த கிராவிடேஷனில் இந்த கான்ஸ்டன்ட் வந்து என்னது? 9.81 m/s². இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டும் வந்து எல்லா நியூமெரிக்கல் சம்முக்குமே வந்து இதை தான் நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூவாக தான் எடுப்போம். இப்போ போலில் வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, ஈக்குவேட்டரில் வந்து டிக்ரீஸ் ஆச்சு, அப்படிலாம் நம்ம வந்து வேல்யூ என்ன தான் இதாக இருந்தாலுமே நம்ம ஜியோட வேல்யூவை நம்ம கான்ஸ்டண்ட்டாக தான் எடுப்போம். 9.81 m/s². இப்படி தான் எடுப்போம். இது வந்து கான்ஸ்டண்ட்டான ஒரு வேல்யூ தான், அதனால் இது மாற்ற வேணாம். அடுத்தது இந்த கேபிட்டல் ஜி இதுவும் நம்ம டெரிவேஷன் நம்ம ஆல்ரெடி இந்த 6.7ங்கிறது எப்படி வந்ததுன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது மாஸ் ஆஃப் த எர்த்தோட மாஸும் வந்து 6 × 10⁻24 kg தான். அப்புறம் ரேடியஸ் ஆஃப் த எர்த்தும் இது தான். ஸோ இது எல்லாமே வந்து எல்லா சம்முக்குமே வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் இதை வந்து ஞாபகமாக வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம எப்படி வந்துச்சுங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். இந்த ரேடியஸ் ஆஃப் த எர்த்துக்கு இந்த ஜிங்கிறது எப்படி வந்துச்சுங்கிறதுக்காக தான் நான் இந்த இதில் வந்து நான் டெரிவேஷன் பண்ணேன். ஸோ இதை நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து இதை டெரிவேட் பண்ணணும்னு கிடையாது. ஜியை நம்ம வந்து 9.81 m/s² நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஜி வந்து இந்த 9.81 எப்படி வந்துச்சுங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன். 9.81 m/s² இப்படி இருக்கா? இதில் வந்து எப்படி வந்து டெரிவேட் ஆகி வந்திருக்குங்கிறத நான் சொல்லிட்டேன். இது வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஜியை வந்து 9.81 m/s² அப்படின்னே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சில நியூமெரிக்கல் அந்த சம்ஸில் வந்து அவங்க வந்து ஃபார் சிம்பிளிஃபிகேஷனுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களே வந்து 10 அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஏன்னா 9.81 இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 10 தானே. ஸோ அவங்களே வந்து கேல்குலேட், அதாவது சிம்பிளிஃபிகேஷனுக்காக அவங்களே வந்து 10ன்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் 10ன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து ஆக்ஸலரேஷன் என்ன தான் எடுக்கணும்? 9.81 இதை தான் நம்ம எடுக்கணும். இது வந்து நம்ம மெமரி பண்ணி தான் ஆகணும். இதை வந்து ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஜிங்கிறத ஞாபகம் வச்சு தான் ஆகணும். அதில் வந்து எம்முங்கிறது மாஸ் ஆஃப் தி கேபிட்டல் எம்முங்கிறது நான் அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்லிடுறேன். எம்முங்கிறது மாஸ் ஆஃப் த எர்த். டிங்கிறது டி இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் எர்த். அப்போ ஜி ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி m/d². Let an
ஆப்ஜெக்ட் பி ஆன் நியர் டு த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். நம்ம முன்னாடியே சொன்னது தான். லெட் அன் ஆப்ஜெக்ட் பி ஆன் ஆர் நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்கும்போது, இந்த ஆப்ஜெக்ட் வந்து எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்கும்போது த டிஸ்டன்ஸ் டியை வந்து எதுக்கு ஈக்குவலுங்கிறாங்க? த டிஸ்டன்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு ஆர். ரேடியஸ் ஆஃப் எர்த்துக்கு வந்து ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. ரேடியஸ் ஆஃப் எர்த்துக்கு ஈக்குவலுங்கிறாங்க. அப்போ எம் ஜி ஈக்குவல் டு ஜி எம் பை, இதை வந்து நம்ம என்னென்னு போட்டுக்கலாம்? இந்த டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க? ரேடியஸ் ஆஃப் எர்த்துக்கு ஈக்குவலுங்கிறாங்க. அப்போ நம்ம ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போடுறோம். எம் கேன்சல், ஜி ஈக்குவல் டு ஸ்மால் ஜி ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி எம் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இதோட இந்த ஜியோட வேல்யூ தான் என்ன? 9.81 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அதே மாதிரி இந்த மாஸ் ஆஃப் இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், இதுவும் நம்ம வந்து ஞாபகம் வச்சு தான் ஆகணும். இதையும் நம்ம டெரிவேஷனுக்கு ஒரு வாட்டி நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது மாஸ் ஆஃப் த எர்த் 6 × 10⁻24 kg. ஓகே, இதையும் நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும். இது வந்து எர்த்தோட ரேடியஸ். நான் ஏன் அதை மறுபடியும் நான் சொல்கிறேன்னா, இனிமேல் நம்ம வந்து நியூமெரிக்கல் நம்ம சம்ஸ் தான் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ எர்த்தோட அந்த மாஸ் என்னங்கும் போது நம்ம டேரெக்டாக இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். அதில் வந்து புக்கில் வந்து கொடுத்துட்டே இருக்க மாட்டாங்க. இதோட எர்த்தோட ரேடியஸ் இவ்வளோ, மாஸ் ஆஃப் த எர்த் வந்து இவ்வளோ, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இவ்வளோ அப்படின்னு அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஜியோட வேல்யூ வந்து 9.81 இந்த மாதிரிலாம் அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. சில சம்ஸுக்கு வேணால் இதை சிம்பிளிஃபிகேஷனுக்காக 10 எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். நான் அதுக்காக தான் நான் இந்த இதை வந்து இது எப்படி வந்து டெரிவேட் ஆகி எப்படி வந்து கிராவிடேஷன் 9.81 எப்படி வந்துச்சுங்கிறத நான் மறுபடியும் நான் சொல்லி காமிச்சிட்டேன். இதை வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இதை வந்து நம்ம ஃபுல்லாக இது பண்ணணும் இல்லை. நம்ம டேரெக்டாக ஜியோட வேல்யூ வந்து 9.81 அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம்.